ஏஐல இருக்கக்கூடிய வெக்டார் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு இமேஜ் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் அப்படிங்கிறது ஒரு மலை. அந்த மலையில சில பாதைகள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அந்த மலை ஃபுல்லா நெறைய விலங்குகள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த இமேஜ வந்து ஓல்டர் மெத்தட்ல அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட்ல நீங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அத ஸ்ட்ரக்சர்டா மாத்தணும். இமேஜ் ஃபுல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த பைட்ஸ தான் அப்படியே என்ன பண்ண முடியும்னா, கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது சரி ஓகே எனக்கு பைட்ஸா சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரக்ட்டா அந்த டாக்குமெண்ட்ட அப்படியே சேவ் பண்றதுக்கு NoSQL அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே டைரக்ட்டா NoSQL டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸா இருக்கட்டும், அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இமேஜ வந்து அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடாது. அந்த ப்ராப்ளத்த என்ன சொல்லுவாங்கன்னா, செமான்டிக் கேப். ஒரு மனுஷன் வந்து ஒரு இமேஜ பார்க்கும்பொழுது எப்படி புரிஞ்சுக்கிறானோ, அந்த புரிதல் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு இருக்காது. சரிங்களா? புரிதல் இல்லாம ஒரு இமேஜ வந்து நீங்க ஏஐ டூல்ல குடுத்துட்டு, அந்த இமேஜ்ல வந்து எத்தன விலங்குகள் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதால சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த புரிதல கொண்டு வர்றதுக்கு தான் அந்த செமான்டிக் கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த வெக்டார் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அந்த வெக்டார் டேட்டாபேஸ்ல ஒரு இமேஜ் அப்படிங்கிறது எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா, வெக்டர் எம்பெடிங் அப்படிங்கிறதா சேவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வெக்டர் எம்பெடிங் அப்படிங்கிற ஃபார்மேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரே ஆஃப் நம்பர். மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அரே ஆஃப் நம்பர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இந்த இமேஜ் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி, அந்த கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்மேட் அப்படியே இந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சேவ் பண்ணி இருக்கிறதுனால, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஆன்சர் அப்படிங்கிறத அந்த இமேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு இமேஜ்ல இருந்து இன்னொரு இமேஜ், மல்டிபிள் இமேஜஸ்க்கு இடையில வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல உருவாக்கிக்கிட முடியும். அப்படி உருவாக்குறதுனால தான் நீங்க புதுசா ஒரு இமேஜ் கேட்கும் பொழுது, அந்த இமேஜையுமே ஜெனரேட் பண்ணி தருது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வெக்டர் டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி.